Hi friends, welcome to our new video. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் தம் பிரியாணி வித் ஹோம் மேட் ஸ்டைல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் பிரியாணியில் மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டா ஒரு நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன எப்படி நம்ம அந்த பிரியாணியை பண்ணுறோம். என்ன பிரியாணின்னு கேட்குறீங்களா? மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறோங்கிறத பின்னாடி ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு. வழக்கம் போல் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு. அதுக்கு மேலே குக்கரையும் வச்சாச்சு. குக்கரை வச்சுட்டு கோல்டு வினர் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்ற போகிறோம். அது கூட 2 டீஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம். நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்? எல்லாம் சூடாகணும். அதனால தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க பின்னாடி வரதை சின்ன ஒரு மியூசிக்கில் பார்த்துருவோம். முந்திரி பட்டை வகைகள் எல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு, வதக்கியாச்சு. நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்ப்பாங்க. ஒரு 1.5 தக்காளி சேர்த்துக்குங்க. நம்ம 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டோம். காளான் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் 2 டம்ளர் அரிசி போட்டோம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாசுமதி ரைஸ் 15 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சா போதும். நான் வாங்கினது இந்தியா கேட் ப்ரீமியம் அந்த அரிசி தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் எல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் கேர்டு நல்லா பசுந்தயிர், கெட்டியான தயிர் எடுத்து அதில் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதில் பிழிஞ்சு விட்டுட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். அதை சின்ன ஒரு மியூசிக்கில் பாருங்கள். மணமணக்கும் மஷ்ரூம் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க குக்கரை ஓப்பன் பண்ணலாம், எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம்.
அட 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 என்ன ஒரு அழகு! பார்க்கும்போதே அவ்வளோ பசியை தூண்டுதலாக இருக்குது. இங்கே பாருங்கள், மஷ்ரூம்லாம் எப்படி அழகாக மேலே மிதந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அதில் ஒரு ஸ்பூன் பசு நெய், அதை உருக்காமல் போட்டதுனால பத்துன்னு விழுந்துருச்சு. நம்ம இதை லைட்டாக, அதாவது கரண்டியோட அடிப்பகுதியை வச்சு தான் கிண்டி விடணும். பாருங்கள், உங்கள் ஜூமில் காமிச்சிருக்கேன். ஒரு ரைஸ் கூட உடஞ்சிருக்காது, குழஞ்சும் இருக்காது. நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மஷ்ரூம் பிரியாணி, அதாவது மணமணக்கும் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதை சாலடில் கொஞ்சம் லைட்டாக டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண் பார்வைக்காக நான் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். வித்து குக்கும்பர், கேரட், ஆனியன் போட்ட ரைத்தா. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ ஜூமில் காமிக்கிறேன். ஒரு ரைஸும் உடஞ்சிருக்காதுங்க. ஓகேங்களா? வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூ மெனு மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணி தான் இன்றைக்கி நம்மளோட லன்ச் மெனு. அது பிரியாணிக்கு போகிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போடணும். ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. வெஜிடபிள், காளான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சைட்ஸ் வந்து ஆனியன், கேரட்டு, குக்கும்பர் சாலடு, இங்கே வெஜ் சாலடு, குக்கும்பர் அண்டு கேரட். ஃபஸ்ட் பைட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இதோ நம்ம பாசுமதி ரைஸில் தான் செஞ்சுருக்கோம். இந்த நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடாத நிலைமையில் இருக்காங்களா, அப்போதைக்கு இந்த காளான் வாங்கி ஒரு பிரியாணி வீட்டில் போட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். சிம்பிளாக இருக்கிற 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். எல்லா மெனும் வீட்டில் நீங்களே செய்யலாம். கடைக்கு அதிகமாக போகணுங்கிற அவசியம் கிடையாது. சூப்பராக வந்துருக்கு. இங்கே வாங்க, அரிசி எப்படி வெந்திருக்குங்கிறத காமிக்கிறேன். சுடுது இப்படி வரணும். இங்கே பாருங்கள், உடையாமல் இருக்கணும் அரிசி. அதான் ஒரு பர்ஃபெக்டான பிரியாணிக்கு அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. லாஸ்ட் பைட் உங்களுக்காக. See you in another video. Bye.